ஒருபோதும் தாயினுடைய அன்பு குறையாதது. இந்த உலகத்தில் உன்னதமான இடம் ஒன்று என்றிருந்தால் அது தாயினுடைய கருவறையை தவிர வேற இல்லை. அதனால தாயே சிறந்தவள் என்று உலகத்தில் பட்டினத்து சுவாமிகள் சொல்லுகிறார். சோவுருமானே ருத்ர தாண்டவம் ஆடுகிறார். பட்டினத்து சுவாமிகள் தன் தாய்க்கு பச்சை மட்டையில தீ வைக்க போறாரா, அக்னியில் இட போறாரு. அக்னி எப்பரா பிரசுரமாகும்? அக்னி போய் பட்டினத்தினுடைய தாயினுடைய சிதையில போய் பிரசுரமாகும். டைரக்டா அக்னி பகவானையே அனுப்புறார். ஆதிசங்கர் பகவத் பாதாலுக்கும் அதே மாதிரிதான். அப்படியே தாயினுடைய சுமையை தூக்கி சுமக்கிறார். அதே பிரதமர் செஞ்சார். குருநாதர் ஆதிசங்கரரை பார்த்து 10 மாதம் சுமந்து கருவில் பெற்றெடுத்த தாயை தன்னுடைய கொஞ்சம் சிறு துளிகள் தோளில் சுமப்பது, மார்பில் சுமப்பது தவறல்ல. தன்னுடைய மார்போடு மார்பாக என்னை பாலூட்டி சீலாட்டி வளர்த்தவள் தாய். மானே மரகதமே தேனே கண்டே கற்கண்டே என கூவிய இந்த வாய்க்கு அரிசிக்கா நான் தீ மூட்டுவேன் அரிசி போடுவேன்லாம் சொன்னாங்க. சொன்னது மகான்கள், துறவு வாங்கினவங்க, இந்த உலகத்தினுடைய பற்று பாசத்தை அறுத்தவர்கள். தாய் அன்பு எங்க இருக்குன்னு பாருங்க. அதனால அன்பா இருங்க தாய் தகப்பனோட. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் தாய் தகப்பனுடைய மரியாதை எப்படி, நம்மளுக்காக இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நம்ம இன்னைக்கு உறவு முறைகளை வளர்க்கணும். ஐயா சொன்னார், குடும்பத்தோட வாங்க, குழந்தைகளோட வாங்க, திருவாசகம் படிக்கணும். நாளை தலைமுறைக்கு திருவாசகத்தை எடுத்து செல்லணும். குழந்தைகள் எல்லாம் எடுத்து செல்லும் போது திருவாசகம் படிச்சுட்டு அந்த பழக்கம் ஒழுக்கம் நல்ல வழியில செல்லக்கூடிய தர்ம நீதி நெறி ஆன்மீக பழக்கம் வந்துருச்சுன்னா தவறு செய்வதை தோணாது, தவறு செய்ய நம்மளுக்கு மனம் வராது. இப்படிலாம் செஞ்சு நம்ம வெளிநாட்டினுடைய கவிஞர்கள் ஈசனிடம் இயேசுவை கண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்மளுடைய தமிழ் திருமுறையோட இந்த கந்தசாமி பிள்ளை அவர்கள் அந்த அடைக்கலப்பத்தில் ரமணர் மாதிரி அதில் இருக்கக்கூடிய நெய்வேத்திய பிரசாதத்துக்கு சொல்லக்கூடிய தமிழ் முறையில் தீர்த்தம் கொடுத்து நெய்வேத்திய பிரசாதத்துக்கு தண்ணீர் விக்கினேன் விதியின்மையால் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இறைவன் கொடுத்த பிரசாதம். ஐயா சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க, அது சாப்பிட்டு செரிமானமாகி அந்தந்த பார்ட்ஸுக்கு கொண்டு சென்றுச்சுன்னா அது நல்லா இருக்கு நமக்கு.